நமோ நாராயணாய நமக. விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ பூதபவ்யபவத் பிரபுः பூதகிருத் பூதபிருத்பாவோ பூத்தாத்மா பூதபாவனக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கு பார்க்க போகும் 5வது திருநாமம் என்னவென்று பார்ப்போமா? பூதகிருத். பூதகிருத். பூதகிருத்தினுடைய பெருமையை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். ஒரு நாள் கைலாயத்தில் பரமசிவன் அடிக்கடி கருத்தரங்குகளை நடத்துவாராம். கருத்தரங்குனா என்னென்னா, ஒருத்தவங்க என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு நடத்துவாராம். அதில் வேதம் கற்ற பல ரிஷிகளும் பங்கேற்று வேதாந்த விஷயங்களை குறித்து விவாதிப்பார்களாம். நிறைவாகவே சிவபெருமான் சொற்பொழிவு ஆற்றி வேதாந்தத்தின் சாரத்தை அனைவருக்கும் விளக்குவாராம். இப்படியே ஒரு முறை கைலாயத்தில் கருத்தரங்கம் நடைபெற்ற போது கலகங்களுக்கு பெயர் பெற்றவனான நாரதர் மகரிஷி ஒரு புதிய விவாதத்தை தொடங்கினாராம். இந்த பூமியில் எந்த பொருளை பார்த்தாலும் அதில் உருவாகுவதற்கு 3 விதமான காரணங்கள் தேவைப்படுகிறது. அதில் ஒன்று பார்த்தால் படைப்பவர், அப்பொருளை படைப்பவர். இன்னொன்று பார்த்தாங்கன்னா அதனுடைய மூலப்பொருள். இன்னொன்று அதை உருவாக்க தேவைப்படும் கருவி. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாங்கன்னா, ஒரு பேனாவை எடுத்துக்கிறோம். ஒரு பேனாவுக்கு ஒரு பேனாவை படைக்கணும்னா அதுக்கு படைக்கிறவங்க வேணும். அதற்கு மூலப்பொருள் அதுக்கு என்னன்னு பார்த்தாங்கன்னா, அதை எப்படி அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் வேணும். எந்த பிளாஸ்டிக்கு எப்படின்றது. ஆனால் அதை உருவாக்குவதற்கு கருவி வேணும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு புக்கு தயாரிக்கணும்னு பார்த்தாங்கன்னா அதுக்கு என்ன வேணும்? நமக்கு படைப்பவர் வேணும். அந்த புக்கை தயாரிக்கிறதுக்கு படைப்பவர் வேணும். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த புக்கை எப்படி அந்த பேப்பர் எங்கேருந்து நமக்கு அதுக்குரிய ஒரு மூலப்பொருள் தேவைப்படும். அப்புறம் அதுக்கு தயாரிக்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் மிஷின் வேணும், கருவி. இப்படி தான் நாம் ஒவ்வொன்றையும் படைக்கிறதுக்கு இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள், இத்தனை படைப்பவர், மூலப்பொருள்கள்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே 3 காரணங்கள் வேண்டும். ஒட்டுமொத்தமாக உலகுக்கு எத்தனை காரணங்கள் உள்ளது என்று வினாவினாராம் நாரதர். இப்படியே ரிஷிகளிடமிருந்து பல காரணம் பதிலாக வந்தது. சிலர் உலகுக்கு எண்ணற்ற காரணங்கள் உண்டு, எண்ணற்ற வேறு சிலர் உலகில் உள்ள பொருட்களுக்கு எல்லாம் 3 காரணங்கள் இருப்பது போல மொத்த உலகுக்கும் 3 காரணங்கள் தான் என்றனர். வேதவியாசர் அனைத்து உலகுக்கும் ஒரே காரணம்தான் உள்ளது என்கிறாரான். வேதவியாசர். வியாசர் என்ன சொல்கிறார் என்று யாருக்குமே புரியவில்லையாம். உலகில் உள்ள சாதாரண பொருள்களுக்கே ஒரு 3 காரணம் தேவைப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த உலகுக்கும் ஒரே காரணம் என்பது எப்படி பொருந்தும் என்று சிவகணங்கள்லாம் வினா எழுப்பினாராம். ஆனால் அதுவரை அமைதியாக இருந்த பரமசிவன் வியாசர் கூறியதே சரி என்றாராம். ரிஷிகளும் சிவகணங்களும் வியப்புடன் சிவபெருமானை பார்த்தார்களாம். சிவபெருமான் சொன்னார், வியாசர் சொன்னது போல அனைத்துலகுக்கும் ஒரே ஒரு காரணம்தான். அந்த காரணம் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணனே. நாராயணன் உலகுக்கு படைப்பாளியாக இருக்கிறார், மூலப்பொருளாகவும் இருக்கிறார், படைப்புக்கு கருவியாகவும் இருக்கிறார். இது எப்படி சாத்தியம் என்று ரிஷிகள் அனைவரும் சிவபெருமானை பார்த்து கேட்டார்களாம். உடனே அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறாராம் சிவபெருமான். இப்போ ஒரு சிலந்தியை எடுத்துக்கங்க. சிலந்தி என்னன்னு பார்த்தங்கன்னா, அது படைப்பாளியும் சிலந்தி தான். பார்த்தங்கன்னா அந்த சிலந்தி கூடு ஃபுல்லாக அதுவே தான் கட்டுமா. அதற்கு மூலப்பொருள் என்னென்னா, சிலந்தி வாயிலிருந்து வரும் எச்சில் தானா. அது உருவாகுவதற்கு கருவி என்னென்னா, சிலந்தி தன் அங்கங்களையே பயன்படுத்திக்கிறதாம். இது போல் பாகவதத்தில் இது போல் எங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறார்கள். சிலந்தியை தான் எக்ஸாம்பிளாக சொல்வார்கள். அதுதான் நாராயணம். தானே படைக்கிறார், தானே மூல பிரகிருத்தியாகவும் இருக்கிறார். தன்னுடைய சங்கல்பம் தான் என்ன, எண்ணத்தை படைப்பு கருவியாகவும் வைத்து உலகத்தை படைக்கிறார். எனவே நம்முடைய எம்பெருமான் நாராயணன்
படைப்பாளியாகவும் இருக்கிறார், மூலப்பொருளாகவும் இருக்கிறார், படைப்பு கருவியாகவும் இருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பிரம்மாவுக்கே எப்படி படைப்பதென்றே தெரியவில்லை. ஆனால் இவர்தான், நீ என்னோட கான்சன்ட்ரேஷனாக என்னை நினச்சி நீ தியானம் பண்ணு, நான் உனக்கு என்னுடைய எண்ணத்திலிருந்து என்னுடைய உடம்பிலிருந்து உனக்கு எல்லாமே நான் சக்தியை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பிரம்மா படைப்பில் நான் சொல்லியிருக்கிறேன். அதுதான் இந்த நாராயணனுடைய பெருமையை பற்றி சிவபெருமான் சொல்லுகிறார். இப்படி படைப்பதோடு மட்டுமில்லாமல் தானே தான் படைத்த பொருள்களுக்கு ஊடுருவி அவற்றை தாங்கி இயங்கி அவைகளை காக்கவும் செய்கிறார் என்று விளக்கம் தருகிறார். யாரு? நம்மளுடைய பரமசிவன். இப்படி உலகிற்கு 3 விதமான காரணங்களாகவும் தானே இருந்து உலகினை படைப்பதால் நாராயணன் பூதகிருத் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 5வது திருநாமமாக அழைக்கப்படுகிறது. பூதகிருத்தே நமக என்று திருநாமத்தை சொல்லி எம்பெருமானின் திருவடி தாமரை திருவடிகளை நாம் தூவி தொழுதோமானால் படைத்தவனாக அவன் தரும் பாதுகாப்பை நாம் முழுமையாக பெறலாம். அதனால்தான் நாம் ஒரு தாயின் கருவிலிருந்து ஒரு குழந்தை உருவாகுவது முதல் எல்லாமே அந்த எம்பெருமானுடைய கருணையும் ஆசீர்வாதத்தால் தான் நாம் அந்த குழந்தையை முழுமையாக பெற்றெடுக்கிறோம். இப்படியே ஒவ்வொரு திருநாமத்திற்கும் எப்படி ஒரு பெருமையை விளக்கியிருக்கிறார்கள் பாருங்கள். இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒரு பிசிஎஸ் இருக்கிறது. அதை கடைப்பிடித்து அனைவரும் படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.